அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு நாஞ்சில் சம்பத். இந்த காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கர்நாடகாவிற்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அக்டோபர் 1 to 6 வரை தினம் 6000 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்கின்ற உத்தரவும் 3 நாட்களுக்குள் காவிரி மேலாண்மை அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து திரு நாஞ்சில் சம்பத். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல தித்திப்பான செய்தி. 1924 இருந்து தீராத தலைவலியாக இருந்த ஒரு பிரச்சனைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்வை எட்டி இருக்கிறது. இந்த தீர்வை எட்டுவதற்கு இடையராதும் தடையராதும் சட்ட போராட்டம் நடத்தி காவிரியில் தமிழருடைய உரிமையை நிலைநாட்டி தந்த மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு தமிழகம் என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. காவிரி கண்காணிப்பு குழுவினுடைய கட்டளையை மதிக்காமல், உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கூட மதிக்காமல், அதை கூட அத்துமீறி அதன் மீது ஒரு ஆக்கிரமிப்பு செய்கிற வகையில் கர்நாடக சட்டப்பேரவையில தீர்மானம் கொண்டு வந்திருக்கின்ற கர்நாடக அரசாங்கத்தினுடைய எதேச்சாதிகார போக்கிற்கு விழுந்திருக்கிற அடி. கர்நாடகத்திலே பாசன பரப்பை அவர்கள் விரிவாக்கி காவிரிக்கு குறுக்கே அணை கட்டி தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வந்திருக்கிற துரோகத்திற்கு, அநியாயத்திற்கு இன்றைக்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. ஆகவே காவேரி தண்ணீர் பிரச்சனையில் இப்போதுதான் ஒரு நிரந்தர தீர்வு என்கிற சமவெளிக்கு நாம் வந்திருக்கிறோம். இதை உத்தரவு பிறப்பித்திருக்கிற உச்ச நீதிமன்றத்திற்கு காவிரி மேலாண்மை வாரியம் என்பது எதேச்சையாகவும் சுதந்திரமாகவும் இயங்கக்கூடிய அமைப்பு. அந்த மேலாண்மை வாரியத்தினுடைய கட்டளைக்கு எல்லோரும் அடிபணிந்து தீர வேண்டும். இதன் மூலம் நீண்ட காலமாக தீராத தலைவலியாக இருந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நாம் எட்டியிருக்கிறோம். இந்த தீர்ப்பை பெற்று தந்திருக்கிற தமிழக முதலமைச்சருக்கு கோடி நன்றிகளை கொட்டி மகிழ்கிறேன். காவிரி டெல்டா விவசாயிகள் அடைகின்ற மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். திரு நாஞ்சில் சம்பத், உச்சநீதிமன்றம் ஏற்கனவே இதுபோன்ற 3 உத்தரவுகளை பிறப்பித்து கர்நாடக அரசு அதை மதித்து செயல்படவில்லை. மேலும் இந்த உத்தரவை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தம் கொடுக்கணும், இதில் மத்திய அரசு நடவடிக்கைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மத்திய அரசு இனிமேல் ஒதுங்கவும் முடியாது, பதுங்கவும் முடியாது. மத்திய அரசாங்கம் இனிமேல் வெளிப்படையாக இயங்கி தர வேண்டிய கட்டாயத்திற்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கர்நாடகத்திலே தனக்கு ஒரு தளமும் களமும் வேண்டும் என்று மாறி மாறி வருகிற பிஜேபியும் காங்கிரஸையும் இனிமேல் பிள்ளை விளையாட்டு விளையாடுவதற்கு வாய்ப்பில்லை. சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற நாட்டில் சட்டத்தை மதித்தே தீர வேண்டும். திரு நாஞ்சில் சம்பத், இப்போ தமிழக அரசின் செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆரம்பம் முதலே பல்வேறு ரீதியிலான சிறப்பான நடவடிக்கைகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக மேற்கொண்டு வருகிறது. தமிழக அரசின் செயல்பாடுகள் குறித்து உங்களுடைய பார்வை. காவிரி நடுவர்மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பை அரசிதழில் போடுவதற்கு கடந்த காலத்தில் எந்த முயற்சியும் கருணாநிதி அவர்கள் எடுக்கவில்லை. ஆனால் ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி பகை பாராட்டுகிற காங்கிரசின் கன்னத்தில் அறைந்து காவிரி நடுவர்மன்றத்தினுடைய தீர்ப்பை அரசிதழில் வெளியிட்டு காவிரி நீரில் தமிழகத்திற்கு இருக்கிற உரிமையை முதலமைச்சர் அம்மா அவர்கள் நிலைநாட்டினார்கள். அதற்கு பிறகும் மோடி ஆனாலும் மன்மோகன் சிங் ஆனாலும் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி வலியுறுத்தி நினைவூட்டி இடையராது இமை மூடாமல் இயங்கி இப்போது கூட மாட்சிமை தங்கிய பொதுப்பணித்துறை அமைச்சரை, தலைமைச் செயலாளரை டெல்லிக்கு அனுப்பி வைத்து அதே நேரத்தில் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக ஷெட்டர் அவர்கள் இருந்த பொழுது முதலமைச்சர் அவர்களே அம்மா அவர்களே பெங்களூர் சென்று ஷெட்டர் அவர்களை சந்தித்து நீர் கேட்டதற்கு பிறகு கூட எல்லாவற்றையும் நிராகரித்தார்கள். இது அம்மா அவர்களினுடைய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி. ஆகவே காவிரி தந்த கலைச்செல்வி என்று அன்றைக்கு தமிழகம் அம்மாவை பாராட்டியது. இன்றைக்கு காவேரி தாய் என்று தமிழகம் அவரை கொண்டாடுவதற்கு தகுதியுள்ள தலைவராக அம்மா அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள்.